இங்க தன்னோட பொண்ண சர்ஜரிக்காக ஒரு அப்பா அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணு சர்ஜரிக்கு போகும்போது ரொம்பவுமே சந்தோஷமா போயிட்டு இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு சர்ஜரி எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்க இருந்த டாக்டர்ஸும் சர்ஜரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, உங்க பொண்ணு நல்லாயிடுவா, சீக்கிரமாவே முடிச்சு பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு சர்ஜரிக்கு போனதுக்கு முன்னாடி தான் முடிச்சு பார்த்தா. அதோட அவங்க அப்பாவை முடிச்சு பார்க்கவே இல்ல. உடனே அந்த அப்பாக்கு ஹாஸ்பிடல் மேல சந்தேகம் வந்து அங்க கேஸும் போடுறாரு. ஆனா அந்த ஹாஸ்பிடல்ல சர்ஜரிக்கு முன்னாடி அந்த டாக்டரை நான் பார்க்கும்போது அவங்க கிட்ட ஆல்கஹால் ஸ்மெல் எல்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவரோட எவிடன்ஸ் எதுவுமே கணக்குல எடுத்துக்காதனால அந்த கேஸும் அப்படியே போயிடுது. ஆனாலுமே அந்த அப்பா விடாம தன்னோட பொண்ணுக்காக 2 வருஷம் அந்த ஹாஸ்பிடல் முன்னாடியே நின்னு போராட்டம் பண்றாரு. ஆனா யாருமே அதை பெருசா கண்டுக்காத மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களோட நம்பரை வந்து பாக்குறாரு. உடனே இவரும் அவங்களுக்கு கால் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோட பொண்ணு இறந்துட்டா, எப்படி இறந்தானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த டீமும் இவரை காண்டாக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போய் சிசிடிவி கேமராலாம் எடுக்கலாம், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு பொண்ணும் உள்ள போறா. ஆனா அங்க போனா கூட அங்க போனதுமே அங்க சிசிடிவி ரூம்ல போய் அங்க இருக்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்தாலுமே ஆனா முக்கியமா அந்த ஆபரேஷன் ரூமோட ஃபுட்டேஜ் அங்க இல்லவே இல்ல. இத பார்த்து இவங்க ஷாக் ஆகி சரி மறுபடியும் ஒரு ஆள் அனுப்பி டைரக்டா நம்ம ஆபரேஷன் தியேட்டர் ரூம்லயே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி ஒருத்தன் ஆபரேஷன் ரூம்குள்ளேயும் போறான். அவனோட கண்ணாடியிலே கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு அவனும் அங்க போறான். ஆனா அந்த ஆபரேஷன் ரூமோட என்ட்ரன்ஸ்ல போனதுமே அங்க இருக்கிற செக்யூரிட்டி அலாரம் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது. இத கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே அலறி பிடிச்சு ஓடி வராங்க. ஆனா அதுக்குள்ள எப்படியோ தப்பிச்சு ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சிக்கிறான் இவனும். அங்க இருந்த டாக்டரும் உங்க யார்கிட்டயாவது கேமரா இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யார்கிட்டயுமே கேமரா இல்ல, அப்புறம் எப்படி செக்யூரிட்டி அலாரம் அடிச்சதுன்னு சொல்லி அவங்க டவுட் வருது. இருந்தாலுமே சரி அது மால் ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அப்படியே விட்டுடுறாங்க. அடுத்த வாட்டி இவன் கொஞ்சம் சேஃபா போலான்னு சொல்லி இவனாவே வாலண்டியராவே ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட மாதிரியும் அவனுக்கு கழுத்துல சர்ஜரி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக போறாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள மறுபடியும் அந்த அலாரம் அடிச்சாலுமே மறுபடியும் அது மால் ஃபங்க்ஷன் தான் ஆயிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அலாரம் ஆஃப் பண்ணிட்டு ஆபரேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு பெரிய விஷயமும் நடக்குது. ஏன்னா இங்க இருந்த டாக்டர் அப்படியே வெளியே போய் அப்பதான் ஒரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு ரூம் ஓபன் ஆகி அங்க இருந்து ஒரு டாக்டர் வராங்க. அப்புறம் இங்க இருந்த டாக்டர் அப்படியே வெளியில கிளம்புறாங்க. வேற யாரோ வந்து இங்க சர்ஜரி பண்ணிட்டு போறது அப்படின்றது அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி அவங்களும் இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மூவியோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல பார்ட் 2 மென்ஷன் பண்ணுங்க.